ஓகே, மறுபடியுமாக நாம் இப்படி சந்திப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். எந்த வார்த்தை என்று சொன்னால், நன்மையான எந்த ஈவும் எங்கே இருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது, இல்லையா? அப்ப என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது நமக்கு தேவனிடத்தில்தான் வருகிறது. இந்த கோர்ஸ் ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் தேவனிடத்தில்தான் வந்தது. நாம் 8 பாடங்களை முடித்தோம். அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். இப்பொழுது நாம் 9வது பாடத்தை துவக்குகிறோம். அதுவும் தேவனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். எல்லா கரங்களை தூக்கி ஆண்டவரை நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. Thank you Lord, thank you Lord for all your supernatural blessing in the name of Jesus. நன்றி. ஆமா. ஸோ இன்றைக்கு நாம் புதிய சப்ஜெக்ட் தொடங்குறோம். அதனுடைய பெயர் தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். மிகவும் ஒரு ஆசீர்வாதமான பாடத்தை நாம் துவங்குகிறோம். மெய்யாகவே நாம் மறு ரூபம் அடைவோம். எதனாலே நாம் மறுரூபம் அடைகிறோம் என்றால், நம்முடைய தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள மனம் புதிதாகிறது. அதாவது வார்த்தை நமக்கு மாம்சமாக மாறுகிறது, வாழ்க்கை மலர்ந்து விடுகிறது. கர்த்தருக்காக நான் ரொம்ப உற்சாகமாக புதிய பாடத்துக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் முதல் வகுப்பே நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எனக்கு உறுதியாக தெரியும். எஸ் பிரதர் பிலிப், இப்போ நீங்க கொஸ்டின்குள்ள போயிடலாம். Question 1. எந்த நிஜத்தை அறிந்தவர்களுக்கு தேவன் தங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருப்பதை குறித்து சந்தேகம் எழும்பாது. வெரி குட். எஸ், அனட்டா சிஸ்டர், நீங்க புக் பார்க்காம சொல்லணும். அப்படியா? திருப்பி இருக்கா? கொஸ்டின் மட்டும் வாசிக்கலாமா பாஸ்டர்? நான் வாசிக்கிறேன். ஓகே. எந்த நிஜத்தை அறிந்தவர்களுக்கு தேவன் தங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருப்பதை குறித்து சந்தேகம் எழும்பாது. தேவன் தங்கள் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறார் நிஜத்தை அறிந்தவர்களுக்கு. நல்லா நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வாசித்து அதுக்கப்புறம் விளக்க பார்ப்போம். அதாவது பேஜ் 10, ரோமன் லெட்டர் 10 ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அந்த 3rd பேராகிராஃப்ல மிடில் நான் வாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை உண்மையாக அறிந்திருந்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருப்பதை குறித்து உங்களுக்கு எளிதாக எந்தவித சந்தேகமோ கேள்வியோ எழும்பாது. அவர் உங்களை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அவ்வளவு எளிதாக அவரை நீங்கள் தவறாக எண்ண முடியாது. அப்ப இதுல நான் 2 பாயிண்ட் கேட்டிருக்கோம், 1 தான் கேட்டிருக்கேன். யாரோ 2 பாயிண்ட் எழுதுனீங்களா? 1, அவர் நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். 2வது நம்ம மேல அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் எழுதுறீங்க? வெரி குட், வெரி குட். 1 தான் கேட்டிருந்தா, 1 எழுந்தாலும் 10 மார்க்ஸ் தான், இல்லையா? அன்புள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆமா, எனக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஆவியான ஒரு சத்தம் கேட்டுட்டே இருப்பாருங்களா? என்ன சொல்றாரா என்கிட்ட? இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துட்டாரு, அன்பும் அக்கறையும். அதுல என்ன எழுதலாம்? அவருடைய அன்பு மாறாது, அக்கறையும் மாறாது. ஓகே, வருது பார்த்தீங்களா? ஸோ அது மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் சொல்லணும். ஓகே, பாருங்க, யாரிடத்துல தான் குறைவு இருக்கும் பொழுதும் அன்பு மாறவில்லை? பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு சில உதாரணம் பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம். நானே சொல்றதா பாஸ்டர்? இல்ல, எல்லாருமே சொல்லலாம். எல்லாரும் திங்க் பண்ணுங்க. இல்ல, அதாவது அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது, அந்த பாவத்துல பாவம் செய்யும் பொழுதும் அன்பும் அக்கறையும் மாறவில்லை. சிந்தித்து சொல்லுங்க. தாவீது பாருங்களேன், நல்ல எக்ஸாம்பிள். பாருங்க, அவன் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணின பிறகும் தவறுகள் செய்கிறான், பாவங்கள் செய்கிறான்.
அப்ப ஏன் அவனை தேவன் ரிஜெக்ட் பண்ணலைன்னா அவருடைய அன்பும் மாறாது, அக்கறையும் மாறாது. அப்படி நீங்க இன்ஹேல் பண்ணுங்க. இதற்கு நல்ல எக்ஸாம்பிள் எது? அதாவது தாவீதை ராஜாவாக்கிறார். இல்ல நல்லா இன்னும் திங்க் பண்ணுங்க. எல்லாரும் தயவு செய்து நீங்க யோசிக்கணும். அவருடைய அன்பும் அக்கறையும் மாறாது என்பதற்கு ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை? இளையகுமாரன். இளையகுமாரன் இல்லையா? ரெண்டும் இருக்கு பாருங்க. அதுல அன்பும் இருக்கு, அக்கறையும் இருக்கு. ஆமா. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் யோசிங்க. இயேசு கிறிஸ்து. அதாவது தாவீது ஒரு உதாரணம் சொன்னீங்க. இதை போல கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யாரு? ஆபிரகாம். நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? பல காரியங்களில கீழ்ப்படியல அவன். ஆனாலும் அவன் மீது வைத்திருந்த அன்பும் அக்கறையும் மாறவில்லை. அதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன சொல்லுங்க? இருங்க சிஸ்டர், அடுத்ததுக்கு வருவோம். உடன்படிக்கை நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாரா? வெரி குட். ரத்தத்தினாலான உடன்படிக்கை. நமக்கு அருளப்பட்ட கிருபை என்ன கிருபை? தாவீதுக்கு அருளிய கிருபை. அது எந்த வசனம்? ஏசாயா. நீங்கள சிலர் மனப்பாடம் பண்ணிடணும். அதை நம்பர்லாம் மாத்தக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏசாயா 55:3 தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி சிலுவைக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்து இருக்கிறார். ஆகவே நீங்க எந்த வேளையிலும் சந்தேகப்படவே கூடாது. என்ன சந்தேகம்? இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா, கிடைக்காதா? நான் இந்த சில காரியங்களை இன்னும் பெர்ஃபெக்டா இல்லையே, நான் எப்படி என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு நினைக்க கூடாது. இம்பர்ஃபெக்ஷன் எதுல இருக்கிறது? பெர்ஃபெக்ஷன் எதுல இருக்கு? இம்பர்ஃபெக்ஷன் எதுல இருக்கு நம்ம இடத்துல? அதாவது பைபிளை நான் வாசிக்கிறோம். we have been perfectly perfected. அது எங்கே இருக்கிறது? ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது சொல்லுங்க? ஆவியிலும் ஆத்துமால இம்பர்ஃபெக்ட். ஆத்மாவிலும் சரீரத்திலும் இம்பர்ஃபெக்டா இருக்கிறோம். ஆமா. பெர்ஃபெக்டான தேவன் பெர்ஃபெக்டாக மாற்றப்பட்டிருக்கிற நம்முடைய ஆவி மனிதனை பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கிறார். நீங்களும் சந்தோஷமா இருங்க, சரிங்களா? சந்தோஷத்தை குறைத்து விடாதீர்கள். இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். விசுவாசம் எதனால் கிடைக்கிற பலன்? சிஸ்டர் கிரேஸ் சொல்லுங்க. தேவனை நன்கு அறிந்திருக்கிறபடினால். வெரி குட். நம்ம இதற்கு இன்னொரு ஸ்லோகன் சொல்லுவோம். சொந்த குமாரனும் பாராமல் அவரே எங்களுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம் பாருங்க. சத்தியத்தை சரியாக அறிவது. சரியாக. ஆமா. யாராலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை சரியாக அறிகிறவராலே. கிருபையின்படி. சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் விசுவாசிப்பார்கள். நல்ல கவனிங்க. சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் விசுவாசத்துல பலமா இருப்பார்கள். இப்ப 2-3 உதாரணம் பார்த்தோம். அதுல ஒரு சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம்? குறைவுகளின் மத்தியிலும் தேவனுடைய அன்பும் அக்கறையும் மாறாது. இது ஒரு ட்ரூத். ஆமென். ரைட்? ஓகே. ஓகே, அதை வாசிக்கிறோமே. விசுவாசம் எதனால் கிடைக்கிற பலன்? ரோமன் லெட்டர் 6 கடைசி பாட்டம் மோஸ்ட்டுக்கு வந்துருங்க.
ஆஹ், கிறிஸ்தவ வாழ்க்கை மிக கடினமாக இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்களுக்கு தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு இல்லாததே ஆகும். அவரை அம்மக்கள் நெருக்கமாக அறியவில்லை. ஒரு மனிதனை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் என்று நிச்சயமாக அறிந்திருந்தால் கிடைக்கும் பலனே விசுவாசம் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? அறிந்து கொள்வதுதான். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்வது. ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சத்தியத்தையும் அறிவீர்கள், என்னையும் அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். இந்த அறிவு வந்தாலே போது விடுதலை தானாக வந்துவிடும். ஏனென்றால் விசுவாசத்துல பெருகி விடுறீங்க. எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்றீங்க? கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க. நம்ம வகுப்பு ஒரு 10 வகுப்பு வந்தவர்களாலே எதை நீங்க அந்த ஒரு சமாதானத்தை, தைரியத்தை, நம்பிக்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா ஆமா. இன்னும் ஒரு சிலர் இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அது யாருன்றால் இந்த வகுப்புகள்ல ஹோம்ஒர்க்கும் பண்ணி இந்த வகுப்புலையும் பங்கு பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல, இதோ 2 நாள் அல்லது 1 நாள் அல்ல, 7 நாட்களும் அவரை அறிகிற அறிவில நீங்க போக்கஸ்டா இருந்தீங்கன்னா சத்தியத்தை சரியாக அறிவீர்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த செய்திகளை கேட்கக்கூடாது, எந்தெந்த செய்திகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ சத்தியத்தை சரியாக போதிக்கிற நபர்களுடைய பிரசங்கங்களை கேளுங்க. உங்கள் விசுவாசம் எதை தொடும்? வானத்தை. கரெக்டா சொல்லுங்க. தமிழ்ல செந்தமிழ்ல விண்ணை தொடும். விவி இல்லையா? விண்ணை தொடும் விசுவாசம். எப்பொழுது அது தொடும்? சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது. 3வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். நமது விசுவாசத்துக்கு விரோதமாக வரும் சாத்தானின் ஆயுதங்களை செயலிழக்க செய்வது எது? தேவன் நல்லவர் என்றும் அவர் நம்மை நேசிக்கிறவர் என்றும் நாங்கள் புரிந்து கொள்ளும் போது அவர் அந்த வெளிப்பாடு நமது விசுவாசத்துக்கு எதிராக வரும் சாத்தானுடைய ஆயுதங்களை செயலிழக்க செய்துவிடும். சொல்லுங்க. நிதானமாக இன்னொரு நேரம் வாசிக்கிறேன். இதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்க வேண்டிய வார்த்தைகள் இல்லையா? பொன் எழுத்துக்கள். நமது விசுவாசத்திற்கு விரோதமாக வரும் சாத்தானின் ஆயுதங்களை செயல் இழக்க செய்வது எதுவென்றால், தேவர் நல்லவர் என்றும் அவர் நன்மை செய்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்ளும் போது அந்த வெளிப்பாடு நமது விசுவாசத்திற்கு எதிராக வரும் சாத்தானின் ஆயுதங்களை செயல் இழக்க செய்து விடுகின்றன. ஒருவேளை நீங்கள் உங்கள் சுகத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தை குறித்த பாடங்களையும் எப்படி வசனத்தை அறிக்கை செய்வது என்பதையும் அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூட நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனாலும் உங்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு சந்தேகம் உங்களை வருத்தி கொண்டே இருக்கலாம். அதாவது, தேவன் என்னை நிச்சயமாக குணப்படுத்துவாரா என்ற பயம்தான் அது. அடுத்த பிறகு வாசித்துருவோம். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் பூரணமான அன்பை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் பயம் உங்கள் சிந்தனையை விட்டு முற்றிலுமாக துரத்தப்பட்டு விடும் என்று நீங்கள் அறியீர்களா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று கூறுகிறது. தேவனுடைய சித்தம் என் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறுமா என்று சந்தேகப்பட்டு ஒருவர் பயப்படுவாரானால் அவர் நிச்சயமாக தேவனையும் அவருடைய ஆழமான அன்பையும் புரிந்து கொள்ளாதவராகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம தியானிப்போம். பயம் உங்கள் சிந்தனையை விட்டு முற்றிலுமாக துரத்தப்பட்டு விடும். நீங்க ஒரு உங்க சொந்தக்காரங்களோ யாரோ சிக்காயிட்டாங்க, சீரியஸ் ஆயிட்டாங்க. ஒரு நேரம் பவரை ரிலீஸ் பண்றீங்க, ஹீல் ஆகல. 2 நேரம் பேசுறீங்க, ஹீல் ஆகல. அப்பொழுதும் நீங்கள் பயப்படாம இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்க வீட்டு பிரச்சனை எடுப்போம், ஏதோ ஒரு தீராத பிரச்சனை. இந்த சத்தியத்தை அறியாத வரைக்கும் பல வருடங்கள் நீங்க பயப்பட்டு கொண்டே இருந்திருப்பீங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுருவானா இல்லையான்னு சொல்லி.
இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சுத்தமா அந்த பாரத்தை விட்டுட்டீங்களா? ஏனென்றால் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமா, இப்படி ஆயிடுவானோ, இன்னும் மோசமாயிருவேனோ அப்படி எண்ணி நாம் கவலைப்பட்டால் நம்ம என்ன செய்யல? பூரண அன்பை நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. சரிங்களா? கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆனாலும் உங்களாலே பூரணமான அன்பை என்ஜாய் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண வேண்டும். இது நன்மையாகத்தான் முடியும் என்கிற வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக வேண்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. சமாதானமா இருங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமா, நம்முடைய சந்தோஷத்துல, நம்முடைய சமாதானத்திலும், நம்முடைய சந்தோஷத்திலும் அவர் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? இது ஊழியர்களுக்கு மாத்திரம் அப்படி இல்லை. தானியேல் ஊழியக்காரன் கிடையாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் ஊழியக்காரர்கள் கிடையாது. ரூத்து ஊழியக்காரர்கள் கிடையாது. இவர்களை எல்லாம் அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்புவித்து பாதுகாத்த தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுல அந்த பேஜ் 9 எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அதில் ஒண்ணே ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். பாட்டம் மோஸ்ட்ல தேவன் நல்லவர் என்றும் அவர் நம்மை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் என்றும். நான் அந்த நிபந்தனை இல்லாமல் என்பதை சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆரோ போட்டு மேல எழுதிக்கிடலாம். நிபந்தனை இல்லாமல். His love is unconditional. தேவன் நல்லவர் என்றும் அவர் நம்மை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்ளும் போது அந்த வெளிப்பாடு நமது விசுவாசத்திற்கு எதிராக வரும் சாத்தானின் ஆயுதங்களை செயல் இழக்க செய்து விடுகின்றன. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றதை திரும்ப சொல்றேன். நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதமே சால்வேஷன் தான். அதை நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல அந்த பேக்கேஜ்ல எல்லாமே இருக்கு, இன்க்ளூடிங் குவாலிஃபிகேஷன். தகுதி இருக்கு. இயேசுவே என்னுடைய தகுதி, இயேசுவே என்னுடைய பரிசுத்தம், இயேசுவே என்னுடைய பரிபூரணம். பாருங்க. ஸோ இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் ஏதாவது ஒரு காரியங்களே நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. குதூகலமாக இருங்கள், கொண்டாடுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். சிறைச்சாலைக்குள்ள கொண்டாடுனாங்க. சிறைச்சாலை கதவு தானாக திறந்தது போல உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாத கதவுகளும் தானாக திறந்து விடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எந்த சூழ்நிலையிலும் தேவன் தங்களுக்கு நன்மை மாத்திரமே செய்வார் என யாரால் விசுவாசிக்க முடியும்? யார் இருக்காங்க அடுத்து? சிஸ்டர் மேம். தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராயே இருக்கிறார் என்பதை ஐயமில்லாமலுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விசுவாசம். வெரி குட், வெரி குட். ஆமா, நீங்க மார்க் போட்டுக்கலாம். கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. அதாவது பேஜ் ரோமன் லெட்டர்ஸ் 11 நமக்கு கடைசி பேராகிராஃப். நமக்கு தேவனோடு உள்ள உறவும் எப்படிப்பட்டதுதான், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் செயலாற்றுவார் என்று உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உறுதியான நம்பிக்கை. இந்த புத்தகம் இதற்காகத்தான் எழுதப்படுகிறது. அவர் உங்களுக்கு நன்மை செய்பவராகவே இருக்கிறார் என்பதை குறித்து எந்த ஐயமும் ஏற்படாத அளவிற்கு நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதை எப்படி உறுதி செய்யறேன்னா, சில கிரிமினல் குற்றவாளிகள் சிறைச்சாலையில இருக்காங்க. கிருபை பாருங்களேன். நான் போய் ஜெபிக்கிறேன். ஒரு போக்சோ சட்டம்னா அவன் இந்தியாவில் பெரிய பயங்கரமான சட்டம். தவறு. அந்த குற்றம் செய்தவர்களுக்கு ஜாமீன் கிடையாது. ஒரு நபரை பார்த்து சொல்ல அவருடைய மனைவி என்னை அழைத்து செல்லுகிறார்கள் சிறைச்சாலைக்குள்ள. நான் ஒரு விசாரிக்கவே இல்லை, இவர் தப்பு செய்தாரா செய்யலையான்னு. அவங்க மனைவி கிட்டே விசாரிக்கல, அவர்கிட்டயே விசாரிக்கல. அவர் அந்த பாருக்கு அந்த பக்கம் இருக்காரு சிறைச்சாலையில, அழுதுகிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர் நீங்க அழாதீங்க, ஏன்னா அவர் பெரிய ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர், 7 நாள்ல நீங்க வெளியே வந்துடுவீங்கன்னு சொன்னேன். ஏன்
எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு நன்மை மாத்திரமே செய்வார். ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் நீங்கள் இதை அறிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து தம்மிடத்துல வந்த யூதர்களை மாத்திரம் ஆசீர்வதித்தாரா? எல்லாருக்கும் அற்புதம் செய்தார். எல்லாருக்கும் அற்புதம் செய்தார். நமக்கு ஏன் செய்ய மாட்டாரு? இல்ல, குற்ற உணர்வுல இருந்து சூப்பரா நீங்க வெளியே வந்துடணும். ஆமென். ஆமா, மனசாட்சியை குறித்து புக்கு சிஸ்டர் ஜெயா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம். அது எத்தனாவது சிஸ்டர்? 10ஆவதா 11ஆவதா நம்ம சப்ஜெக்ட்? 10. அடுத்து 10ஆ? ஓகே ஓகே. அருமையானவர்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நம்ம அப்பா நம்ம மேல உசிரியே வச்சிருக்காரு. நீங்க என்ன செய்யுங்க? உங்க விசுவாசத்தின் மேல உசிரியே வச்சிருங்க. நீங்கள் வாழ்க்கையை அனுதினமும் அறிய வேண்டிய அனுபவிப்பீர்கள். ஆமென். ஆமா, நீங்க திரும்ப திரும்ப வேதத்தை தியானிக்க எது மேலோங்குகிறது என்றால் சில முக்கியமான சத்தியங்கள். அதுல ஒண்ணு என்னன்னா, நாம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஏசப்பா விரும்பினா தன்னுடைய சந்தோஷத்தையே நிரந்தரமாக நிறைவாக தந்து விட்டு போயிருப்பார். யோசிங்க. கடைசியில சொல்றாரு, சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக யோவான்ல, என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன், அது நிரந்தரமான சந்தோஷம், அது வழிந்து ஓடுகிற சந்தோஷம் என்று சொல்லுகிறார். ஆமென். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், சந்தோஷம் என்ன, சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எஸ் பிரதர் பிலிப், கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். அன்னை தேவன் நொறுக்க போகிறார் என்னும் முட்டாள்தனமான எண்ணம் எந்த இரு காரணங்களினால் உண்டாகிறது? அதன் விளைவு என்ன? வெரி குட். சிஸ்டர் பவானி. வேத வசனங்களை தவறாக புரிந்து கொள்வதனாலும் மத அடிப்படையான கருத்துக்களினாலும் நாங்கள் தேவன் எங்களை நொறுக்கப் போகிறார் என்று எண்ணி அதன் விளைவால நாங்கள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்னாக பணிந்து குனிந்து நடுங்க வேணும் என்று நினைக்கிறோம். சரியான பதில் தான். நான் இன்னும் கரெக்டான பதில் உங்களுக்கு சொல்ற பாருங்களேன். கேள்வி வாசிக்கிறேன். தன்னை தேவன் நொறுக்க போகிறார் எனும் முட்டாள்தனமான எண்ணம் எந்த இரு காரணங்களினால் உண்டாகிறது? அதன் விளைவு என்ன? சரிங்களா? எந்த இரு முட்டாள்தனமான அறிவுன்னா ரெண்டு காரணம்னா அதுல மிடில் இருக்கு. சிஸ்டர் வாசித்த பேராகிராஃப் பேஜ் 5க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதுல மேல இருந்து 2வது பேராகிராஃப் மிடில் பாருங்க. நாம் கற்பிக்கப்பட்டபடியோ அல்லது நமக்குள் ஏற்பட்ட கருத்தின்படியோ தேவன் நம்மை எதையோ கொண்டு நொறுக்க போகிறார் என்று நினைவு வருது. என்ன கற்பிக்கப்பட்டோம்? சுயநீதியால் நம்ம கற்பிக்கப்பட்டோம். நீங்க தான் முயற்சி செய்யணும், விசுவாசத்தினால் பரிசுத்தம் வராது, விசுவாசத்தினால் தேவ நீதி வராது என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப வச்சுட்டாங்க. அது நம்ம அந்த தேவன் தண்டிக்கிறார், அவர் கோபமா இருக்காரு. பாருங்க, இப்படி கற்பிக்கப்பட்டதுனாலே அவர் அவ்வளவுதான், என்ன ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. 2வது, நமக்குள் ஏற்பட்ட கருத்தின்படி, நமக்குள்ளே ஒரு கருத்து ஏற்படுது. என்ன ஏற்படுது? ஆமா, கடவுள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட், அப்ப நானும் பெர்ஃபெக்டா இருக்கணும். அந்த எண்ணங்கள், இந்த 2 எண்ணங்களும் நம்முடைய விசுவாசத்தை நிர்மூலமாக்கி விட்டது. இதனுடைய விளைவு என்ன? அந்த கொஸ்டின்ல அது இருந்ததா பிரதர்? அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஸ்கிரீன் பண்ணுங்க. இருந்ததா? ஓகே ஓகே ஓகே. இதனுடைய விளைவு என்ன? யாராவது சொல்லுங்க. தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள முடியாமல் தடுக்குது. ஓகே, இன்னும் அதை எழுதியிருக்காரு, இன்னும் நல்லா எழுதியிருக்காரு. பயப்படுகிறோம். நம்மில் அநேகர் தேவனிடம் நெருங்க பயப்படுகிறோம். தேவனிடம் வரும் ஒவ்வொரு நேரமும் தாங்கள் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து நடுங்க வேண்டும் என்று அநேக விசுவாசிகள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் விரும்பும் உறவு இதுவல்ல, அவருடைய வார்த்தையும் அப்படி போதிக்கவில்லை.
தைரியமாக நாம் அவரண்டை கிட்டி சேரலாம். சொன்ன பாருங்க ஒரு உதாரணம். நான் ஹோட்டல்ல இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் கை வச்சா அங்க அற்புதம் நடக்குது பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது இல்ல? அவ்வளவோ அவர் நம்ம மேல அன்பா இருக்கார், அவ்வளவு நம்மை பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார், அவ்வளவு ஜனங்களுடைய வியாதியை அவர்களை விட்டு விலக்க நம்ம எதிர்பார்க்கிறார். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கிலாந்துல இருந்து ஒரு அம்மா, லண்டன்ல இருந்து ஒரு அம்மா, இது நடந்து 4-5 வருஷம் இருக்கும். விடிய காலம் இந்தியாவில் ஏர்லி மார்னிங் 2 o'clock கூப்பிட்றாங்க. நான் ஃபோன் அப்போல்லாம் ஆஃப் பண்ணுறது இல்லை. அப்போது பார்த்தா ஒரு ஓவர்சீஸ் காலு. நான் படுத்திருக்கேன், டயர்டு, நல்ல தூக்கம். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் நான் எழுந்தெல்லாம் ப்ரேயர் பண்ண மாட்டேன், படுத்திருந்தா பேசுவேன்னு. படுத்திருந்தே பேசுகிறேன். கிருபை பாருங்க, 20 வருஷம் வியாதி ஓடிய பெற்று. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவனிடத்தில் தைரியமாக நீங்க பழகலாம். ஆமா, சிலருக்கு டைம் இருக்காது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன். என்ன சொல்றேன்? பிரதர், நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது என் செய்தியை கேளுங்க. ஆமா, ஐயோ அவ்வளவு ஜாலியாக விளையாட வேண்டியது நம்ம அப்பா. ஆமா, எந்த ஒரு பூலோக எந்த தகப்பனும் வைக்காத ஒரு அன்பை நம்ம மேல் வைத்திருக்கிறார். அவருக்கு 2 கரங்களை தூக்கி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே, உங்களுடைய மாறாத அன்பிற்காக நன்றி. அதை விளங்கி கொள்ளத்தக்கதாக, அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்னும் எங்களுக்கு உங்களுடைய அன்பை குறித்து ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எஸ் பிரதர். வேதத்தை எப்படி வாசிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு மனநோயாளி போல தெரிகிறார். வெரி குட். நீங்க ஷார்ட்டா 1 வேர்ட்ல சொல்லலாம் ஆன்சர். சிஸ்டர் ஜெயா. வேதத்தை மேலோட்டமா வாசிக்கிறவங்களுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேலோட்டமாக வேதத்தை வாசிக்கும் போது சிலருக்கு அப்படித்தான் தெரிகிறது. நானே அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். பேஜ் 2 டாப்ல இருக்கு பாருங்க. அதுக்கு முந்தின பேஜ்ல இருந்து வாசித்துருவோம். பேஜ் 1 பாட்டம் மோஸ்ட். சிலர் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கோடு வாசித்து படிக்கிறீர்கள், ஆனாலும் வேதத்தில் அநேக பகுதிகள் தேவனை ஒரு ஸ்திரத்தன்மையற்றவராக காட்டுவதை போல அமைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், தேவன் ஒரு மனநோயாளி அல்ல. ஆனால் மேலோட்டமாக வேதத்தை வாசிக்கும் போது சிலருக்கு அப்படித்தான் தெரியும். அடுத்த பேராகிராஃப் வாசிப்போம். உதாரணம், ஒரு வசனத்தில் தேவன் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கும் ஒரு மனிதனை கல்லெறியும்படி கட்டளையிடுகிறார். ஆனால் இன்னொரு வசனத்துல விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண்ணை தண்டிக்காமல் மன்னிக்கிறார். இந்த மாதிரியான உதாரணங்கள் தேவனை குறித்து ஒரு வினோதமான கருத்தை மக்களிடையே உண்டாக்குகிறது, அல்லது அவரு மனநோயாளி போல தெரிகிறது இல்லையா? இதுல நம்ம எப்படி இதை விளங்கி கொள்ளலாம் என்றால், முதல்ல ஆரம்பத்துல ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், தேவன் நன்மை மாத்திரம்தான் தர்றார். அதாவது பரலோகத்திலிருந்து நமக்கு வர்றது ஒன்லி பிளஸிங்ஸ் தான், ஒன்லி குட் திங்ஸ் தான். சரிங்களா? அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். இதுல நீங்க சந்தேகிக்க கூடாது. 2ஐயும் தருகிறார் என்று சந்தேகிக்காதீர்கள். இதுல நம்ம இன்னொன்னு விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு தீமை வரும் பொழுது அந்த தீமையிலிருந்து உங்களை நீங்கள் தான் விலக்கி கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் பார்க்குறோம். ஒரு சிக்னஸ் வருது, நீங்க பேசுறீங்க, தலைவலியே போனி பேசுறீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். அந்த சுகம் பரத்திலிருந்து தான் வருது. ஆனால் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆமா, we have to thank Lord. ரொம்ப நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. நம்ம ட்ரூத் லவர்ஸ் அகாடமிலையும் மேலோட்டமாக படிக்காமல் ஆழமாக படிக்கிறோம். இந்த புஸ்தகத்தையும் நம்ம ஆழமாக படிக்கிறோம். அது அவருடைய சுத்த கிருபை. இல்லைன்னா இவ்வளவு ஆழமா படிக்க முடியுமா? யாராவது சொல்லுங்க. பவானி தான் நீங்க நிறைய, சாரி அனட்டா, பவானி தான் நீங்க பெஸ்டா ஆன்சர் பண்றீங்க. இப்படி நம்ம கேள்வி கேட்டு பதிலை கண்டுபிடிக்கவில்லை என்றால்
நம்ம இவ்வளவு ஆழமாக படிக்க முடியுமா? இல்ல. எத்தனை நேரம் படித்தாலும் இவ்வளவு ஆழமா புரிந்திருக்காது இல்லையா? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆழமாக வேதத்தை படிக்க தேவன் நமக்கு விருப்பத்தையும் வாஞ்சையை தந்தவர். விருப்பத்தையும் வாஞ்சையை தருகிறவர் யாரு? ஆண்டவர் தான். ஆவியானவர் தரல. அவரை பற்றி என்ன வாசிக்கிறோம்? சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறவர் இல்லையா? அவர்தான் நம்மோடு பேசுகிறவர், நீங்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அப்படி நம்பிட வேண்டியதான். ஓகே. அப்போ எல்லாரும் தானே பிரதர், எல்லாருக்குள்ள இருந்தும் ஆவியானவர் தான் பேசுகிறாரா? அதான் நம்ம அந்த பாருங்க, ஃபர்ஸ்ட்ல ஆவியானவர் சொன்னார் பாருங்க, நன்மைகள் மாத்திரம்தான் பரத்திலிருந்து வருது. நன்மைகளை மாத்திரம்தான் மனிதர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, எவாஞ்சலிஸ்ட் மூலமாக, பாஸ்டர்ஸ் மூலமாக. நன்மைன்னு என்னது? அந்த செய்தி உங்களுக்கு விசுவாசத்தை பெருகப்படினால் அது தேவனுடைய ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது, உங்களை குற்றப்படுத்துகிறது, உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது என்றால் அது வேற இடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் நல்லவர். நமக்கு அதை குறித்து இப்பொழுது சந்தேகம் இல்லாத அளவுக்கு தேவன் கிருபையாக நம்முடைய கண்களை திறந்து விட்டார். பிளைண்டா அப்படியே நம்பிருங்க. நன்மை இல்லையா? நல்ல உதாரணம் பாருங்களேன். என்ன உதாரணம்? ஓய்வு நாளில் விறகு பிறக்குனால என்ன செய்யணும்? கல்லறிந்து கொல்லணும். அவர் என்ன செய்யறாரு? ஒரு தண்டனையும் கொடுக்காம விபச்சாரத்துல ஈடுபட்ட, விபச்சார பாவத்துல இருந்த பெண்ணையே மன்னிக்கிறார். அது அவருடைய மெய்யான இயல்பு. கர்த்தர் நல்லவர். கொஸ்டின் நம்பர் 6க்கு போயிடலாம். எதின் மூலம் தேவனை அறிவது நல்லது, அதன் பலன் என்ன? வெரி குட். எஸ். யார் இருக்காங்க அடுத்தது? ஜபன் ரெடி இல்லைன்னா லிதியா ஸ்டீஃபன் சொல்லுங்க. வேத வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த 7வது கேள்வி தானே பாஸ்டர்? கரெக்ட் தான். வேதத்தை வாசித்து வார்த்தையின் மூலமாக பேஜ் ஃபர்ஸ்ட்ல அந்த பேராகிராஃப். ஓகே. கேள்வியை வாசிடுறேன். எதின் மூலம் தேவனை அறிவது நல்லது, அதன் பலம் என்ன? அதாவது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. அப்படி அவருடைய வார்த்தையின் மூலமாக நான் தேவனை சரியாக அறியும் பொழுது அதனுடைய விளைவு அல்லது அதனுடைய பலன் என்ன? ஜபன். அன்பையும் அவருடைய. ஓகே. வேற யாராவது சொல்லுங்க, அதனுடைய பலன் என்ன? விசுவாசம். ஓகே. இன்னும் அதுல ஆன்சர் இருக்கு பாருங்க. வாழ்க்கையில் ஒரு திருப்பம். இல்ல நான் வாசித்ததுல பதில் இருக்கு. தேவனை சீக்கிரமாக நாம் குறை கூற மாட்டோம். இருக்குதா? வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவனை மக்கள் சீக்கிரமாக குறை கூறுவதற்கு ஒரு காரணம், தேவ வார்த்தையின் மூலமாக தேவனை மக்கள் அறியாததுதான். தேவனை அறிந்து கொள்ளுவதற்கான ஒரே வழி பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொருவரும் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான முழு நிச்சயமான ஆதாரமாக அதை நமக்கு கொடுத்திருப்பது எழுதப்பட்ட அவருடைய வார்த்தை மட்டுமே. அவர் வார்த்தையை எந்த அளவுக்கு நம்பினார் இயேசு கிறிஸ்து? யோசித்து சொல்லுங்க. வார்த்தை தான் அவரே வார்த்தையானவர். சூப்பர், நல்ல பதில் தான். பாருங்க, சாத்தானே என்ன சொல்லி ஜெயித்தார்? இப்படியும் எழுதியிருக்கிறதே. நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க. சாத்தான் சொன்னது எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொன்னது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த வசனத்தை எந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா? ஆமா எழுதியிருக்கிறதே.
ஒருத்தர் சொல்றாரு, ஆபிரகாமை தேவன் சோதித்தார், யோபை சோதித்தார் அப்படின்னு எழுதியிருக்கிற, நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படியும் எழுதி இருக்கு. எப்படி இந்த கான்டெக்ட்ல? ஒருவரையும் பொல்லாங்கில சோதிக்கிறது. அத சொல்லணும். எப்பா இப்படி எழுதியிருக்குப்பா, என்னிடத்துல குறை இருக்கு, ஆனால் இப்படியும் எழுதியிருக்கிறது. தீமையினால என்ன சோதிக்க மாட்டார், வியாதியினால சோதிக்க மாட்டார், விபத்தினால சோதிக்க மாட்டார். ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஆனா அங்க பிரச்சனை மாறாம இருக்கல, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த வெளிச்சம் வந்தா தானாகவே அந்த பிரச்சனை போயிடும். அந்த ஒரு பிரச்சனையில முதல்ல பாருங்க, என்ன சொல்லலாம், ஒரு சிக்னஸ் வந்துட்டு அப்படி இருக்குமே, டாக்டர் வந்து ஏதோ டயக்னைஸ் பண்ணிட்டாங்க. விடுதலை வியாதியிலிருந்து வருமா, கவலையில் பயத்திலிருந்து வருமா? பயத்துல கவலை, அதுல இருந்து தான் விடுதலை வரணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, சரிங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாய் இருந்ததுனால சிறைச்சாலை கதவு திறந்ததா, சிறைச்சாலை கதவு திறந்த பிறகு சந்தோஷமா இருந்தாங்களா? சந்தோஷமா இருந்ததுனால. ஆமா, கண்டிப்பா நீங்க எல்லாரும் அதுல வளர்ந்துருக்கீங்க, இன்னும் வளர்ந்து விடுங்கள், சரிங்களா? எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப பிரச்சனைனா காலையில எழுந்து நடனம் ஆடிருங்க. அது முதலாவது எதுல விடுதலை தரும்னா உங்க மனதுல விடுதலை தரும். இந்த காரியம் நன்மையாகத்தான் முடியும். கோர்ட்ல ஆயிரக்கணக்கான வழக்கு நடக்கலாம், டாக்டர் ரிப்போர்ட் எப்படியே இருக்கலாம். யாருடைய காரியம் மாறுதலாக முடிந்தது? எஸ்தர். மொர்தேக்காய். ஆக்சுவலா மொர்தேக்காய்க்கு தூக்கு மரமே செய்துட்டான். ஆமா, ஆனா நடந்தது என்னன்னா, அவன் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமே. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல இப்படி எல்லாம் எலியா, எலிசா, யாரு வேற, ரூத்து, வேற யாரு, தெபொராளு, மொர்தேக்கால எப்படிங்க தேவனை விசுவாசிக்க முடிந்தது? அப்ப நம்ம எத்தனை மடங்கு அதோட விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? அவருடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு என்னது இல்லாமல் இருந்தது பழைய ஏற்பாட்டுல? கரெக்டா இல்லையா? தப்புனா யாரும் நீங்க ஆர்கியூ பண்ணலாம் என்கிட்ட. இல்ல இல்ல பிரதர், அது அல்ல காரணம், சொல்லவே முடியாதுங்க. ஆனா அதுக்காக நம்ம தப்ப வந்து சர்ச்சை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதில்லை. சர்ச் மூலமா தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தவறான உபதேசத்தை இன்னும் நம்மளால ரொம்ப கடினமாக நடத்தணும், இல்லைன்னா இவங்க விழுந்துருவாங்க, இப்படி பொய்யை சொல்லி 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 விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்தி விடுகிறார்கள். அதனால சரியான சத்தியத்தை போதிக்கிற நபர்கள் கிடைத்தால் கண்டிப்பாக நீங்க சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போகலைன்னா இந்த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? ஒண்ணு சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? சத்தியத்தை சரியா கற்றுக்கணும், சர்ச்சை ஆரம்பிக்கணும். அதான் அல்டிமேட் பர்பஸ், கல்மினேஷன். மனசுல வைத்துக் கொள்ளுங்க அருமையானவர்களை. நீங்க ஆரம்பிப்பீங்க, உங்க பிள்ளைகள் ஜெய ஜெயன்னு கொண்டு போவாங்க, சரிங்களா? நாங்க ஆரம்பிச்சோம், எனக்கு அதுல வேலையே இல்லை, ரோலே இல்லை. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. டயனா வந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டா, அவள் இருக்கும் பொழுது டயனாவும் கிறிஸ்டோபரும் பொறுப்பெடுத்திருந்தாங்க. இப்போ ரெண்டாவது டாக்டர் பபினா, சரிங்களா? பபினா என்று ஏன் பெயரிட்டாங்க அவங்க அம்மானா, டயனாவுக்கு மேட்சா விடணும்னு விட்டாங்க. டயனா பபினா, அவ்வளவுதான், வேற எந்த மீனிங்கும் இல்லை. இப்போ பாருங்க, இப்படித்தான் தேவன் செய்வார். உங்க வேலைகள் எல்லாமே லகுவாக இருக்கும். மாற்றங்கள் எப்படி வரும்? லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே எஃபர்ட்லெஸ். எல்லாமே எஃபர்ட்லெஸ். அப்போ நான் நினைச்சேன் பாருங்க, அப்போ ஒரு அட்வொகேட் வந்துட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் பேசுறேன். அப்போ நானும் செய்தி கொடுப்பேன், டயனாவும் செய்தி கொடுப்பாங்க, கிறிஸ்டோபரும் செய்தி கொடுப்பாங்க ஆரம்ப நாட்கள்ல. அப்போ அவரு வந்து கொஞ்ச நாள் வந்த பிறகு சொல்றாரு, பிரதர்,
ஆரம்பத்துல நீங்க செய்து கொடுத்தாதான் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா இப்போ உங்க பிள்ளைகள் உங்களோட நல்லா செய்தி கொடுக்குறாங்கன்ட்டாங்க. டயனா கிறிஸ்டோபர். அப்புறம் பாத்தீங்கன்னா பபினா வரா. நான் நினைச்சேன் இவ எப்படி செய்து கொடுக்க போறாளோ, மக்களுக்கு எப்படியே பிளஸ் பண்ண போறாளோ யோசித்தா, ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, தாயா தகப்பனா 8 அடி பாய்ந்தால் பிள்ளைகள் 16 அடி பாய்ங்கிறாங்க பாருங்க. இப்படித்தான் உங்களை சந்ததியை நான் இப்ப ஆசீர்வதிக்க போறேன். சரிங்களா? எல்லா ஏரியாக்கள்லையும் உங்களை விட உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தை இன்னும் நல்லா அறிவாங்க. அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க. நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவரே நன்றி அப்பா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் அருமையான சகோதரிகள் சகோதரர்களுடைய குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களை நீ ரட்சிக்க உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. தேவனுடைய கரம் அவர்கள் மீது வைக்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. மகன்கள், மகன்கள், மருமகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி. தேவரீர் கர்த்தாவே, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமா இருக்கிறதுனால நாங்கள் யாவரும் ஒருமனப்படுறோம். இதை கேட்கிற எல்லா வீடுகளில் உள்ள பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அதே வேளையிலே ஆண்டவரை சத்தியத்தை சரியாக அறிகிற இந்த அறிவுக்குள்ள, புதிய உடன்படிக்கை குறித்த சரியான அறிவுக்குள்ள இவர்கள் வருவார்களாக. மாத்திரமல்ல, ஏன்னா பெற்றோர்களாகிய எங்களை விட எல்லா ஏரியாவிலும் அவர்கள் இரட்டிப்பாக பெருகுவார்களாக. நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறதை விட இந்த ட்ரூத் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அறிந்திருக்கிறதை விட உம்மை பற்றி எங்களுடைய சந்ததிகள் இன்னும் அதிகமாக சரியாக அறிந்து கொள்ளுவார்களாக. எங்களை விட அதிக அற்புதங்களை செய்வார்களாக. அவர்கள் வேலையில ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன் வந்து கொண்டே இருப்பதாக, அவருடைய சம்பாத்தியமும் பெருகி கொண்டே இருப்பதாக, அவருடைய ஊழியங்களும் பெருகி கொண்டே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால நாங்கள் யாவரும் கேட்கிறோம். தேவரே நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். 8வது கேள்வி போயிடலாம் பிரதர். தேவனை குறித்த உண்மையான வெளிப்பாட்டை மனுக்குலத்திற்கு கொண்டு வந்தது யார்? எலியா, இயேசு கிறிஸ்து, மோசே. அவனா அது என்ன வெளிப்பாடு? வெரி குட் வெரி குட். யாரு நெக்ஸ்ட் இருக்காங்க? லிதியா சிஸ்டர். இயேசு கிறிஸ்து. ரைட், ஓகே, 5 மார்க்ஸ். அது என்ன வெளிப்பாடு? பிதாவே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் முழுமையாக அறிந்திருக்கிறார். ஓகே, நீங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லுங்க. வேற யாரும் எழுதியிருக்கீங்களா? தேவனை குறித்து உண்மையான வெளிப்பாட்டை மனுக்குலத்திற்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த பதில் சரிதான். அது என்ன வெளிப்பாடு? இயேசு பூரண பிரதிபலிப்பு. எதை பூரணமாக பிரதிபலித்தார்? தேவ பிதாவே இல்ல, இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. எதை அவர் வெளிப்படுத்தினார் என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த எல்லாத்துலயும் பார்க்கிறோம் இல்லையா? அந்த 2 பகுதியிலையும், முக உரையிலையும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பார்க்கிறோம்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு, இந்த வெளிப்பாட்டை உலகத்திற்கு பிரதானமாக கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இல்லை என்றால் பாவிகளாகிய நமக்காக இயேசு கிறிஸ்துவை பிதா பலியாக்கி இருக்க மாட்டார். பாருங்க, நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனவர்கள் தான். எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்ப கெட்டு போன நமக்காக குமாரனை பலியிடுகிறார் என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, நல்லவர் பாருங்க, லவ்விங் டேடி. ஆமா ஆமா ஆமா, இந்த அன்புல வந்துருங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. சில நினைப்பாங்க, இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் என்னால தேவனை நேசிக்க முடியும், இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் என்னால விசுவாசிக்க முடியும், இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் என்னால் அற்புதம் செய்ய முடியும் என்று சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு காலத்தை டிலே செய்யாதீர்கள்.
சரிங்களா? காலத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, வீணா இருந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருங்க. எதை? விசுவாசிக்க, அவருடைய அன்பை என்ஜாய் பண்ண, அற்புதம் செய்ய. ஏனென்றால் அவர் நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், முற்றிலுமாக நீங்கள் வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். வேதம் எங்க நீங்க தேடி வாசிங்க, சாதகமான சூழ்நிலை இல்லாத நேரத்துல தான் தேவனை அதிகமாக விசுவாசித்திருக்கிறார், தேவனுக்காக அதிகமாக எழுந்து பிரகாசித்திருக்கிறார்கள், தேவனை அப்படி கண்ணை மூடி நம்பி இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெரி குட். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கு போதித்தவர் மாத்திரமல்ல, அவரே அடையாளம். தேவன் அன்பாக மட்டும்தான் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து தான். வெரி குட். கொஸ்டின் அடுத்தது போயிடலாம் பிரதர். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டை அறிந்து கொள்ளாதவர்கள் தேவனை எப்படி பார்ப்பார்கள்? 3 எழுதுக. வெரி குட். ஸ்கிரீன்ல இல்லாதவங்க சொல்லலாம். ஸ்ரீதேவி சிஸ்டர், பேபி ராணி. 12வது பக்கம் பாஸ்டர். சொல்லுங்க. கோபாக்கினை நிறைந்த நியாய தீர்ப்பு செய்கிற தண்டிக்கிற தேவனாக பார்க்கிறார்கள். கரெக்டா சொல்றீங்க. கோபாக்கினை நிறைந்த 2வது நியாய தீர்ப்பு செய்கிற, 3வது தண்டிக்கிற தேவனாக. ஓகே ஓகே, கரெக்ட் தான் சிஸ்டர். நான் வாசிக்கிறேன், கேள்வி நான் வாசிக்கிறேன். முதலாவது, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டை அறிந்து கொள்ளாதவர்கள் தேவனை எப்படி பார்ப்பார்கள்? 3 எழுதுக. பேஜ் 12ல பாட்டம் மோஸ்ட்ல கடைசி பேராகிராஃப் மிடில் பாருங்க. கோபாக்கினை நிறைந்த தேவனாக பார்க்கிறாங்க. நியாய தீர்ப்பு தண்டிக்கிற நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாக பார்க்கிறார்கள், தண்டிக்கிற தேவனாக பார்க்கிறார்கள். அந்த பேராகிராஃப் முழுசும் வாய்த்துருவோம். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு முழுமையான புரிந்து கொள்ளுதல் உண்டாகாவிட்டால் மக்கள் தேவனை ஒரு கோபாக்கினை நிறைந்த நியாய தீர்ப்பு செய்கிற தண்டிக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தின் தேவனாகவே பார்க்கிறார்கள். அது தேவனை குறித்து ஒரு உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் உள்ள அன்பையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பயங்கரமான நாளில் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைவார்கள். ஆனால் கோபாக்கினையும் நியாய தீர்த்தலும் மட்டுமே தேவனுடைய முக்கியமான சுபாவம் அல்ல. அவர் நியாய தீர்ப்பு செய்யாமல் என்ன செய்கிறார்? மன்னிப்பு கொடுக்கிறார். அதுதான் அவருடைய நியாய தீர்ப்பு. வேதத்துல பல இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அடுத்த பேராகிராஃப் வாசிப்போம். பேஜ் 13 டாப். தேவனுடைய சுபாவம் நியாயம் தீர்ப்பது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப்படி குறிப்பிட்டப்பட்டிருப்பதாக காண முடியாது. அவர் நியாயாதிபதியும் நீதி செய்கிறவரும் பரிசுத்தமாய் இருந்தாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய உண்மையான சுபாவம் அன்புதான். அவர் அன்பு உடையவராக மட்டுமோ அன்பினால் கிரியை செய்கிறவராக மட்டுமோ அல்ல, அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் தேவனுடைய மெய்யான சுபாவம். அப்ப இதை புரிந்து கொண்டால்தான் நீங்க என்ன செய்வீங்க? பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை உங்களால விசுவாசிக்க முடியும். கால தாமதத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் நான் சரி பண்ணாதான் ஆண்டவர் என்ன நேசிக்க முடியும் நம்பிட்டோம். இன்னும் அநேகர் அதான் நம்புறாங்க. 99%. அதுல இன்னும் பெருங்கூட்டத்தார் தேவனால் என்னை ஆசீர்வதிக்கவே முடியாது, ஏனென்றால் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் என்கிற பொய்யை நம்புறேன். கர்த்தர் நமக்கு தந்த பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல பிரதர் பிலிப்? எஸ். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட எந்த 3ம் பழைய ஏற்பாடு மூலமும் கொடுக்கப்பட்டிருந்தது. Very good. Brother Philip, can you answer? Love, mercy and forgiveness. Very good, very good. Exactly. Page 15, last paragraph. இனி வரும் அத்தியாயங்களை நாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நம்பர் 1 லவ், நம்பர் 2 forgive, mercy, நம்பர் 3
மன்னிப்பு ஆகியவைகள் பழைய ஏற்பாடு மூலமாகவும் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டு இருந்தது என்பதை பார்க்க போகிறோம். இதை குறித்து ஆண்ட்ரூ என்ன எழுதுறாருன்னா, தேவன் தன்னுடைய எல்லா கோபத்தையும் யார் மேல வைத்து தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டார்? குமாரன் மீது. ஆமா, சிலுவையில அதான் நடந்ததுங்கிறார். தன்னுடைய எல்லா கோபத்தை, அதாவது நம்ம மேல வைக்க வேண்டிய கோபத்தை அவர் மேல் வைத்து விட்டார். ஆகவே அவர் நம்ம மீது திருப்தியாக இருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, உங்களாலேயும் திருப்தியா இருக்க முடியுதாங்கிறதா. இளைய குமாரன் எதனால பன்றி மேய்க்க போனா? ஆஸ்தியர். அப்பா வந்து என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நான் பாவிலையும் பிரதான பாவி என்கிற பொய்ய நம்பிட்டான். எதை தெரியல, அவனுக்கு அப்பா அன்பு மாறாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, உங்களுடைய அன்பை குறித்து எள்ளளவும் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் வராத அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தை நான் கட்டவிழுக்கிறேன், தைரியத்தை கட்டவிழுக்கிறேன், சுத்த மனசாட்சியை நான் கட்டவிழுக்கிறேன். நீர் கர்த்தாவே எங்கள் மீது அன்பாய் இருக்கிறது போல, நீர் எங்களை நேசிக்கிறது போல நாங்கள் எங்கள் மீது அன்பாய் இருக்கவும், நாங்கள் எங்களை நேசிக்கவும் தேவரீர் அருள் செய்வீராக. இன்னும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள இந்த புதிய பாடத்துல தேங்க்யூ மாஸ்டர். தேவனுடைய மெய்யான இயல்பு என்கிற இந்த புதிய பாடம் எங்களுக்கு இந்த உம்முடைய அன்பை குறித்து இன்னும் ஒரு வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக, அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கிறவர்களாக நீர் எங்களை விளங்க செய்வீராக. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.